நண்பருக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் பேசுகிறேன். நேற்று ஒரு ஆடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்டதுங்க, உண்மையிலே ப்ரோ இந்த மாதிரி சம்பாதிக்க முடியுமா இல்லையா, இது பொய்யா உண்மையான்னு. ஸோ அவங்களுக்கோசரமே நான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பண்ணி போடலான்னு தான் இந்த வீடியோ போட்டுருக்கிறேன். ஸோ என்னன்னா, இது ஒரு ஃபாசெட் பே. இந்த ஃபாசெட் பேன்னு ஒரு வெப்சைட். இது ஆக்சுவலி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. இப்போ நம்ம ஊரில் ஐசிஐசி, ஆக்சிஸ் அந்த மாதிரி பல பேங்க் இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு ஃபாசெட் பே. இதில் எல்லா கிரிப்டோ கரன்சியும் நம்மளால் மைக்ரோ சதோஷின்னு சொல்லுவாங்க. சதோஷின்னா ₹1 100 பைசா இருந்தால் அந்த பைசா 100 பைசா சேர்ந்தால் ₹1. அது மாதிரி 8 ஜீரோ இருக்கும். அந்த 8 ஜீரோக்கு அப்புறமா ஒரு நம்பர் வருது தான் ஒரு முழு காயின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீரோஸ்லாம் என்ன சொல்லுவோம்னா, நம்ம சதோஷின்னு தான் கால்குலேட் பண்ணுவோம். அந்த சதோஷிஸால் நம்மளால் ஏர்ன் பண்ணி இங்கே எல்லாம் சேவ் பண்ண முடியும். சேவ்னால் எல்லாத்தையும் எடுத்துன்னு இந்த வேலெட்டில் சேவ் பண்ணிவிட்டு காட்டுற கீழே இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது பிட்காயின் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சுக்கிறவங்க அவ்வளோ புரிஞ்சிருக்காது. ஸோ யாருக்கெல்லாம் தெரியாதவங்க அவங்க பார்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ 1208 சதோஷிஸ் இருக்குது. இதை சதோஷின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டுக்கு 1 இருக்குல்ல, அது தான் ஒரு முழு காயின். சரி ப்ரோ, இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னா, லிங்க் கொடுக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் இந்த குரோமில் எடுத்துன்னு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்களா, இது அவ்வளோ ஆக்டிவ் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆப் மாதிரி யூஸ் பண்ணோன்னா, ஆப் கிடையாது இந்த இதுக்கு. நீங்கள் இந்த மேலே க்ளீனாக பார்த்துக்கோங்க. இது மேலே இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தால் இங்கே ஆட் டு ஹோம் பேஜ்னு இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே ஆப் மாதிரி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அங்கே கிளிக் பண்ணாலே போதும், டைரெக்டாக இங்கே வந்துடும். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்துக்கிறேன் அது எங்கே இருக்குதுன்னு. தெரியல, நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். பட் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லை கட்டி டைரெக்டாக நீங்கள் இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். சீக்கிரமாக இந்த வீடியோ முடிச்சிடுறேன். நீங்கள் பார்க்கலாம், இங்கே நிறைய காயின்ஸ் இருக்கும். பிட்காயின், எத்தீரியம், டாகி காயின், லைட் காயின், டேஷ் காயின், ட்ரோனு, இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்கும். இங்கே எஸ்டிமேட்டாக என்கிட்ட இப்போது இதுதான் என்னோடய பேலன்ஸ் அமௌண்ட் என்கிட்ட இவ்வளோ இருக்குது. டெய்லி ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ண டாலர்ஸு. ஸோ கைஸ், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வித்ட்ரா எப்படி உண்மையிலே பண்ண முடியுமா அப்படின்னு அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ இது பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு 1208 சதோஷிஸ் இருக்குது. அதோட வேல்யூ என்ன நான் இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்கிறேன். இப்போ ஒரு வெப்சைட் காட்டுறேன். அந்த வெப்சைட்டில் எப்படி ஆன் பண்ண முடியும்னு எவ்ரி 2 days நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இங்கே வந்தால் இதுதான் இந்த லிங்க்கு. இதோட வீடியோ எப்படி இதில் ஏர்ன் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோ லிங்க்கு கொடுப்பேன். இப்போ எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு ஒரு வாட்டிக்கு உங்களுக்கு லைவாக காட்டிடுறேன். அந்த வீடியோவில் கூட ஒரு லைவாக வித்ட்ரா இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், 201 இது பிட்காயின். இது ஃப்ரீயாக எவ்ரி 15 minutes கிளைம் பண்ணால் 5 சதோஷிஸ் கொடுப்பாங்க. அப்புறமா 2-3 ஆட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆட்ஸ்லாம் நம்ம பார்க்க நம்ம சதோஷி ஏறினே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்தாமல் இங்கே வித்ட்ரா ஆப்ஷன், இந்த வித்ட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்கா இங்கே ஒரு நிமிஷம் கைஸ், மேலே இங்கே ஒரு அட்ரஸ் கேட்பாங்க. ஒரு நிமிஷம், இங்கே ஒரு அட்ரஸ். இந்த அட்ரஸ் என்னென்னா இது தான் நம்மளோட ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ காசு போனோன்னா ஒரு IFSC கோடு ஒரு நம்பர் இருக்கும். அது மாதிரி இது ஆல்ஃபாபெட் நியூமரிக் நம்பர்னு சொல்லுவாங்க. இது தான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர். இந்த அக்கௌண்ட் நம்பர் எங்கே கிடைக்கும்னா, நம்ம என்ன பண்ணோம், இங்கே இந்த ஃபாசெட் பேயில் மேலே இங்கே டெபாசிட், இந்த டெபாசிட்டை கிளிக் பண்ணிக்கணும்னா உங்களோட ஓன் அட்ரஸ் இருக்குது. இது தான் உங்களோட அட்ரஸ். இது என்னோடய அட்ரஸ். உங்களுக்கு வேறு அட்ரஸ் காட்டும். அந்த அட்ரஸ் என்ன பண்ணி இங்கே காப்பி பண்ணிக்கினேன். அப்புறம் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கினேன். அதுக்கப்புறமா எந்த இதுலனா ஃபாசெட் பே, நம்ம ஃபாசெட் பே வாலெட் தான் யூஸ் பண்ணுறதுல என்னோடய பேலன்ஸு மினிமம் 200 சதோஷிஸ் தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் என்கிட்ட 201 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நிமிஷம், இங்கே என்னோடய பேலன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நான் லைவாக வித்ட்ரா பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கு தெரியணும் உண்மையிலே கொடுக்குறாங்களா இல்லையான்னு. 1208 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1208 மறுபடியும் சொல்கிறேன். இந்த 1208 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தால்
நம்மளுக்கு ஆக்சுவலு நம்ம எங்கெங்கே கிளைம் பண்ணுறாங்களோ அங்கே விட்ரா கேட்கும். இது பார்க்கலாம் 26 ஜூன், இன்னைக்கு 27th, நேற்று அது விட்ரா வந்துக்கிறது. இப்போது நான் வந்து லைவாக 1208 இருக்காது. இப்போது இங்கே பாஸ்வேர்டு அப்படியே இது பண்ணி வச்சுருப்பேன். விட்ரா கொடுத்துடலாம். விட்ரா கொடுத்துருந்தோன்னா சென்ட் ஆயிடுச்சிங்களா. இங்கே கீழே வந்தாக்கா 201 கன்ஃபார்ம்டுன்னு காட்டுது. 201 கன்ஃபார்ம்டு. இங்கேருந்து நம்மளுக்கு விட்ரா கிடச்சிச்சு. இந்த விட்ரா வந்து நம்ம இப்போ செக் பண்ணிடலாம் வந்துச்சா இல்லையான்னு. 1208 நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்க்கலாம் 1409. இப்போது இங்கே பேலன்ஸ் பார்க்கலாம் மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் கைஸ் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். எவ்வளோத்துக்குள்ள ஃப்ரீயாக கிடைக்குதோ அவ்வளோத்துக்குள்ள ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளுடைய இங்கே எவ்வளோ கிடைக்குதோ எல்லாத்தையும் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சரி இப்போ வந்து இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதோட வேல்யூ நான் காமிச்சிடுறேன். இன்றைக்கோட வேல்யூ, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டோட வேல்யூ இதை வந்து நம்ம சேல் பண்ணி நம்ம அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கோட வேல்யூ என்ன நான் இப்போ காமிச்சிடுறேன். இங்கே போயிட்டு இங்கே மார்க்கெட்டுன்னு இருக்கும். இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு புரியாது. பட்டு நான் இப்போ என்ன விலை இருக்குது அது காட்டணும் இல்லை, அதுக்கோசரம் தான் இந்த ஆப் யூஸ் பண்ணேன். இங்கே பிடிசி இருக்கா. இன்றைக்கோட வேல்யூ வந்து 24 லட்ச ரூபா 40,000 வந்து இந்தியன் மணியில் இன்றைக்கி. இதை நம்ம சேலுன்னு கொடுத்துட்டு இன்றைக்கோட வேல்யூக்கே 0.0000 இங்கே எவ்வளோ இருந்துச்சு 1409 சத்தோஷிக்கு 0.0000 1409. எனக்கு வந்து இன்றைக்கோட வேல்யூக்கு 46 சென்ட்ஸ் கிடைக்கும். 46 சென்ட்ஸ் ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. 46 சென்ட்ஸ்னால் அது வந்து அதுவும் எவ்வளோ நான் இப்போ காட்டிடுறேன். 46 சென்ட்ஸ் 0.46 0.46 34 ரூபா 13 பைசா இன்றைக்கோட வேல்யூக்கு எனக்கு கிடைக்கும் அந்த வித்தாக்கா எனக்கு. ஆனால் நான் வந்துட்டு இப்போது மார்க்கெட் வந்து இங்கே பார்க்கலாம். இன்றைக்கோட மார்க்கெட்டோட வேல்யூ வந்து இன்றைக்கோட மார்க்கெட்டோட வேல்யூ வந்து $32,864 இருக்குது. நான் வந்து இதை வந்து இப்போ விற்க மாட்டேன். ஆனால் நீங்கள் 1409 1 2 3 4 1 4 இங்கே வந்து இது ஒரு $50,000 வித்தாக்கா 70 சென்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி விற்றா 70 சென்ட்ஸ்னால் கூட நம்மளுக்கு வந்துட்டு 0.70 51 ரூபா. இப்போது ஒரு வெப்சைட்டில் இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 200 சத்தோஷிஸ் வந்து எவ்ரி 2 days நம்மளால் விட்ரா பண்ண முடியும். நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படி கிடச்சிடும். இது ஒரு வெப்சைட்டில் தான் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி பல வெப்சைட் இருக்குது. எல்லாத்துலேயும் நம்மளால் ஏர்ன் பண்ணாக்கா அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு நம்மளால் வந்துட்டு ஒரு 200-300 கிடச்சா போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ரொம்ப கம்மியான $1 வச்சு கூட நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். அந்த எக்ஸ்சேஞ்சில் எடுத்துன்னு போய் ட்ரேட் பண்ணி அதை வந்து நான் சரி ப்ரோ இப்போ எப்படி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யாருன்னா கேட்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, லே டோக்கன் ஒரு எக்ஸ்சேஞ்ச். இப்போவே சொல்லிடுறேன், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியாது யாராலையோ. ஸோ பரவாயில்ல, நான் இப்படியே சொல்லிடுறேன். இந்த மாதிரி லே டோக்கன் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். இந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணலாம், மினிமம் $1 இருந்தாலும் நம்மளால் ட்ரேடு பண்ண முடியும். எனக்கு வந்துட்டு ஃப்ரீயாகவே $1 இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் வந்துட்டு 15 சென்ட்ஸ்க்கான வேல்யூ இப்போ இருக்குது. ஆனால் இப்போ விற்க மாட்டேன். இங்கே பார்த்தாக்கா என்கிட்ட வந்து இதெல்லாம் காயின்ஸ்ன்னு சொல்லுவோம். மேலே இங்கே பார்க்கலாம், இல்லை மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இங்கே எங்கள் 6 lakh காயின்ஸ் இருக்குது. இந்த காயினில் 5000 காயின்ஸ் இருக்குது. இந்த காயினில் 1000 காயின்ஸ் இருக்குது. இந்த காயினில் ஒரு காயின் இருக்குது. இதில் ஒரு 10,000 காயின் இருக்குது. இந்த காயின் எல்லாமே வந்து நான் வந்து ஒரு 2-3 வருஷம் விற்றா கூட ஒரு காயின்லேயும் எனக்கு வந்து 5 லட்ச ரூபா கிடைக்கும். இதெல்லாம் என்ன நம்பருக்கு காரியமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாம் உண்மை. கிரிப்டோவில் வந்து எல்லாமே சாத்தியம் தான். ஸோ நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ வந்து இதெல்லாம் வந்து எப்படி ஆன் பண்ணுது அப்புறமா நான் சொல்லி தருவேன். இப்போதைக்கு சரி ப்ரோ, ஓகே, புரிஞ்சிச்சு ஓரளவுக்கு. சரி ப்ரோ நீங்கள் சொல்லலாம். இப்போது நம்ம பாசிட் பேயில் நம்ம என்னென்ன இது பண்ணோம் அதெல்லாம் வந்து இங்கே எடுத்துன்னு வந்துட்டு யூஎஸ்டிவாக கன்வெர்ட் பண்ணலாம். அதெல்லாம்
ஃபியூச்சர் வர இது வீடியோஸில் நான் எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லி தருவேன், பேஜர் பட்டுக்காதீங்க. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காயின் இருக்குது. இது பேர் ஃப்ரீ காயின்னு சொல்லுவாங்க. இந்த காயினில் நீங்கள் எடுத்துன்னு அங்கே கிடைக்கிற யூஎஸ்டிலாம் இதில் நீங்கள் காசை கொடுத்து யூஎஸ்டி கொடுத்து இந்த காயினை வாங்கணும். ஆனால் நான் ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணி அத்தை எப்படி வச்சு இந்த காயினை வாங்குறதுக்குன்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போ இது ஒரு மந்த்துக்கு மாற்றிக்கினாக்கா ஒரு மந்த்துக்கு மாற்றிக்கினாக்கா இப்போ காட்டும். இப்போ இருக்கிற ப்ரைஸில் நீங்கள் பார்க்கலாம் 0.50 அப்புறம் 204ன்னு காட்டுது. இப்போ நான் பையின்னு கொடுக்குறேன். பையின்னு கொடுத்துட்டு இங்கே மினிமம் $1 நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ காயின்ஸ் கிடைக்குதுன்னா பாருங்க, இங்கே 4,87,794 காயின்ஸ் கிடைக்கும். இந்த காயின்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா $1 தானே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். செல்லுன்னு போட்டுட்டு இங்கே இந்த மார்க்கெட் ப்ரைஸில் மார்க்கெட்டில் ஒரு காயினோட வேல்யூ இன்றைக்கி 50 அப்புறம் 204 இருக்குது. நீங்கள் ஒரு 700க்கு வச்சுக்கோங்க. 700க்கு வச்சா கூட ஒரு 3 நாள் 5 நாளில் டார்கெட் அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க ஒரு அமௌண்ட் $1 இன்வெஸ்ட் பண்ணியிருந்துக்கு உங்களுக்கு 3.36 சென்ட் கிடைக்கும். 3.36 சென்ட்னா எவ்வளோனா இப்போ காட்டிடுறேன் நான். கேல்குலேட் போயிட்டு 3.36 × 75 252 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த எவ்வளோ 75 ருபீஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணிங்க. லாபம் தானே அது. ஸோ அது மாதிரி அதிகமாக இப்போது இதுக்கே எப்படி சொல்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இல்லை எனக்கு வேண்டாம் இதெல்லாம் ட்ரேடிங் அதெல்லாம் தெரியாது அப்படின்னா நாங்கள் வீடியோ போடுவோம், எப்படி ட்ரேட் பண்ணோம் எப்படி பண்ணுறது எல்லாமே போடுவோம். ஆனால் இதில் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். நான் வேறு இப்போ கம்மியாக கொடுத்தா இதே இல்லை இருக்கும். இதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணாலும் நம்மளுக்கு 1000லேருந்து லட்சம்லேருந்து 30,000 கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது தான் சொல்ல வந்தேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாேருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. இல்லைப்பா எனக்கு அந்த ஃபாசெட் பேனில் வர அமௌண்ட்டை நான் விட்ரா பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க விட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு இப்போ எப்படி இந்த அக்கௌண்ட்டுக்கு எடுத்துன்னு அதே மாதிரி நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அங்கே நம்ம என்ன பண்ணோம், இப்போ யூஎஸ்டிக்கு சேல் பண்ணோம் இல்லை இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துன்னு நம்ம அங்கே என்ன கிடைக்குதோ அதை எடுத்துன்னு நம்ம இங்கே சேல் பண்ணி நம்ம நிறைய இடத்துல இப்போ ட்ரோனுன்னு வச்சுக்கோங்க. இந்த காயினில் நம்ம எல்லாம் போட்டு செல்லுன்னு கொடுத்துட்டா நமக்கு இருக்கிற காயின் எல்லாம் இதில் இருக்கும். செல்லுன்னு கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணோன்னா நம்ம இங்கே எவன் ஒருத்தர் லாஸ்ட் இங்கே கடைசியில் ஒருத்தருக்கிறானோ இது மேலே கரெக்டாக இதுக்கு கீழே இங்கே 4 இப்போது இங்கே என்கிட்ட ஒரு 50 காயின் இருக்குது. 50 காயின் போட்டுட்டு இந்த ப்ரைஸுக்கு போட்டு விற்றா எனக்கு 242 ரூபாய் கிடைக்கும். செல்லுன்னு கொடுத்தா நம்ம செல் ஆகிட்டு நம்மளுடைய வேலெட்டுக்கு வந்துடும். வேலெட்டுக்கு வந்துருந்தோம் இங்கே காட்டும். விட்ரான்னு கொடுத்துட்டோம்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட் காட்டும். இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு போட்டுட்டு இப்போ 500 ரூபான்னு போட்டுட்டு விட்ரான்னு கொடுத்துட்டோம்னா காட்டும். ஃபண்ட்ஸ் என்கிட்ட இல்லை இப்போதைக்கு. என்னோடய அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டுக்கு விட்ரா ஆகிடும் கைஸ். அது வித்தின் ஒரு 2 நிமிஷத்தில் என் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அவ்வளோ தான் ஈஸி. இவ்வளோ தான் கைஸ். இதுங்க இவ்வளோ தான் சொல்ல வந்தேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருந்துக்கா ரொம்ப மன்னிச்சிடுங்க. எல்லாத்தையும் புரியணுன்னா எல்லாம் ஒரே வீடியோவில் முடியாது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்புங்க. எல்லாத்துலேயும் பாசிபிள் தான். கிரிப்டோவில் எல்லாம் நடக்கிறது பாசிபிள் தான். ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்காக. ஸோ அப்புறமா நான் போடுறதெல்லாம் வீடியோலாம் அப்படி ஒன்றுனா பாருங்க. ஆன் பண்ணுறோன்னு. ஆனால் கொஞ்ச நாள் பொறுமையாக தான் வெயிட் பண்ணணும். பொறுமையாக வெயிட் பண்ண தான் எல்லாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்களால் இன்வெஸ்ட் பண்ணி கூட ஆன் பண்ண முடியும். அப்படி வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. இல்லை ஃப்ரீயாகவே $1 இல்லாத இன்வெஸ்ட் பண்ணாமல் சம்பாதிக்க முடியும்னா நான் சொல்கிற ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணி அவங்க ஆறாமல் இன்வெஸ்ட் பண்ணாமையே நம்மளால் சம்பாதிக்க முடியும். அதுக்கு டைம் வேண்டி தான் அது எடுக்கும் தவிர அது நீங்கள் அது ஏன்னா $1 2 தரான்லாம் யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி $1 2 இருக்கலாம். அது நாளைக்கு $10 15 ஆகலாம், சொல்ல முடியாது. இன்றைக்கி அது $100 இருக்கலாம், நாளைக்கு அது $1000 கூட மாறும். ஏன்னா இது காசு கிடையாது. இது ஒரு கிரிப்டோன்ட்டு சொல்கிறது ஒரு ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப இருக்கும். ஸோ இதில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியும் எடுக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணாமலே எடுக்கிறாங்க. ஆனால் எந்த யூடியூபர்ஸ் ஆல்வோ சொல்லித்தரல எப்படி பண்ணுவேன் நான். ஸோ அதுக்காகவே நானும் கஷ்டப்பட்டு தான் இது கற்றுன்னு இருக்கேன். தெரியாதவங்களும் சொல்லித்தரேன். ஓகே காய்ஸ், எல்லாேருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நம்புகிறேன். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நீங்கள் இந்த சேனல் இருக்கிறதா ஃபாலோ பண்ணுறதா, இல்லைனா இந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இருக்கிறதா இல்லை எக்ஸிட் ஆகுதா நீங்கள் டிசைட் பண்ணி யோசிக்கும். அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாக்கா டெய்லி கண்டினியூஸாக வீடியோஸ் அப்பப்போ வந்துனே இருக்கும்.
என் சேனலில் போய் பாருங்க, வீடியோஸ்லாம் இருக்கும், நிறைய வீடியோஸ் இருக்கும், ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஈஸியாக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஒரு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் கைஸ், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. மேலும் யாருக்குன்னா இன்னும் வேறு யாருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் கொஞ்சம் நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணிட்டோம். ஒரு இலக்கு, பெரிய இலக்காகுது என்னோடய இலக்கு. அந்த இலக்கு கூட நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த இலக்கு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பயணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், பை.